Hi, welcome to my biology revision class. நாம இன்னைக்கு plant physiology அந்த யூனிட் குள்ள போறோம். அவ்வளோ ஒரு பெரிய யூனிட் இது, ரொம்ப முக்கியமான யூனிட் கூட. ஏன்னா இப்போ நமக்கு பாட்டனி ஜுவாலஜின்னு பிரிஞ்சதுனால ஹியூமன் ஃபிசியாலஜிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இதுக்குள்ளேயும் இருக்குது. ரீப்ரொடக்ஷன் நம்ம அங்கே படித்தோம், அதுவும் பிளான்ட் அது ஈஸி. இங்கே கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகம் இருக்குது, கொஞ்சம் கடினமான இது, பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா பிளான்ஸ் தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட்டு. அந்த பிளான்ஸை நம்பி தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. ஒவ்வொரு உயிரும் அந்த பிளான்ஸை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இதை நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்போமா. அதுவும் முக்கியமாக அந்த ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கு பாருங்க, டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். இந்த லெசன்ல அப்படியே சுத்தி ஒரு வாட்டர் பொட்டன்ஷியல், ஆஸ்மாசிஸ், இம்பைபிஷன் அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்கும். இதையெல்லாம் முதல்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி வாட்டர் ரூட்ல இருந்து லீஃப் டிப் வரைக்கும் போகுது, அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு எப்படி லீஃப் டிப்ல இருந்து ரூட் வரைக்கும் வருது, அப்புறம் எப்படிலாம் மூவ் ஆகுது, இதை பத்தி தெரிஞ்சுக்க ஈஸியா இருக்கு. அதனால தான் நான் இங்க ரொம்ப எழுதல. முக்கியமா இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டாபிக்ஸ் சப்டைட்டில்ஸ் மாதிரி, டிஃப்யூஷன்னா என்ன, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த லெசனை புக்கில் இருக்கிற மாதிரி படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஜென்ரலாக ஒரு ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, டெரிடோஃபைட்ல இருந்தே ஒரு பிளான்ட்டுக்கு வாஸ்குலார் பண்டில்ஸ் வந்துருது. லோவர் கேட்டகரியா இப்போ ஆல்கேவோ இல்லை பிரையோஃபைட்டுக்கோ வாஸ்குலார் பண்டில்ஸ் கிடையாது. ஆனால் அதுலேயுமே வாட்டர் மூவ் ஆகிட்டு தானே இருக்குது. ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு வாட்டர் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. இங்கே ஹையர் கேட்டகரிக்கு போகும்போது முக்கியமாக வாஸ்குலார் பண்டில் ஜைலம், ஃப்ளோயம், அதுலேயுமே கொஞ்சமாக அந்த ட்ரக்கீட்ஸ்ல இருந்து வெசல்ஸ் வந்து, அப்புறமா சீவ் எலிமெண்ட்ஸ்ல இருந்து கம்பானியன் செல்ஸ் வந்து, அதுலேயுமே கொஞ்சம் இம்ப்ரவைசேஷன் இருக்கும் லோவர் கேட்டகரி, அதாவது டெரிடோஃபைட்ல இருந்து ஆஞ்சியோஸ்பெர்ம் வரும்போது. பட் ஆன் த ஹோல் வாஸ்குலார் பண்டில் is there to conduct water and minerals and nutrient elements from the top to down. இது ஒரு ஜெனரல் ஃபினமினன். இப்படியே நம்ம சொல்லிட்டே இருக்கோம். வாஸ்குலார் பண்டில் கடத்துதுன்னா எதை கடத்துது, எப்படி கடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதை கடத்துறதுன்னு சொல்லியாச்சு, எப்படி கடத்துது, அதுக்கு என்னென்னலாம் மேட்டர் உள்ள வருது, அதெல்லாம் தான் இது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இருந்து. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஃப்யூஷன். இந்த டிஃப்யூஷன் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக புரியும். அப்படியே வித்தவுட் எனி எனர்ஜி, ஜஸ்ட் லைக் தட் இட் டிஃப்யூஸ். ஒரு ரூமில் நம்ம ஊதுவத்தி ஏற்றி வச்சாலும் சரி, ஒரு ஆள் ஒரு சென்ட் போட்டுட்டு உள்ளே வந்தாலும் டக்குன்னு ஒரு ஸ்மெல் வரும். ஏன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு அப்படியே டிஃப்யூஸ் ஆகிடுச்சு. சிம்பிளி இட் இஸ் ஜஸ்ட் மிக்சிங், இவ்வளோதான் டிஃப்யூஷன். இதில் ஒன்றும் பெரிய பேரியர் இல்லை, வேற ஒன்றும் ஒரு மெம்ப்ரெயின் பொட்டன்ஷியல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு சூடான காஃபியை அப்படியே வச்சா ஆறி போகிற மாதிரி ஒரு ஃபினமினன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதில் ஒரு ட்ராபேக் என்னன்னா, இது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். இதுவும் எக்ஸாம் கொஸ்டின். அடுத்தது லோவர் கேட்டகரி பிளான்ஸ்க்கு இது ஓகே. அதே மாதிரி இந்த ஒரு கான்செப்டை வச்சு ஒரு பிளான்ட்ல வாட்டர் மேலே ஏறி அவ்வளோ பெரிய ட்ரீ, ரொம்ப டாலஸ்ட் ட்ரீக்கெல்லாம் போகுமானா அது முடியாது. கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸில், அதாவது ஒரு ஆல்கேவோ ஒரு பிரையோஃபைட்டுக்கோ இது ஓகே, ஸ்லோவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் திஸ் இஸ் மூவிங் பிட்வீன் த செல்ஸ். ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு இன்டர் செல்லுலார் லெவலில் இந்த கண்டென்ட் இஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் செல் டு நெக்ஸ்ட் செல். வெளியெல்லாம் போகலை. எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரே இங்கே கிடையாது. ஒரு மாதிரி பாசிவாக அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு காம்பனண்ட், அதுதான் இந்த டிஃப்யூஷன். ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன், அதை மறக்கவே கூடாது. அப்படியே அந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அது சில நேரத்தில் மாறும்போது டிஃப்யூஷன் நடக்காமல் போகலாம். ஸோ அதை ஒரு லிமிட்டிங் ஃபேக்டராக நம்ம பார்த்துக்கலாம், அஃபெக்டட் பை அப்படின்னு போட்டு. அடுத்து அதே மாதிரி ப்ரெஷரோ இல்லை டெம்பரேச்சரோ அதெல்லாமே கூட டிஃப்யூஷனை அஃபெக்ட் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ். இதுக்கு அடுத்ததாக பார்க்குறோம் நம்ம ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். இப்போ இந்த டிஃப்யூஷனில் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை, கான்சன்ட்ரேஷன் ஃப்ரம் ஹையர் டு லோவர், அது ரெண்டு. இங்கே ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் அப்படின்னா இந்த ரெண்டு மட்டும் இல்லை. அப்படி யாரோ ஒரு ஆள், சிம்பிளி இட் இஸ் நாட் மூவிங், யாரோ ஒரு ஆள் உள்ள வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க இந்த டிஃப்யூஷனை. அந்த யாரோ ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சேனல்ஸ். See, for example, you have, this is the protein லேயர். இப்போ நம்ம ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் எடுத்துக்கிறோம். ஒரு செல்லுல பிளாஸ்மா மெம்பரேன், திஸ் இஸ் லிப்பிட், பைலிப்பிட் லேயர். இப்படி நான் வரைகிறேன், just like that. Okay, this is the bilipid layer and this two are proteins. Okay, இதுவும் protein. இப்போ
இப்படி தான் நம்மளோட பிளாஸ்மா மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்படின்னா இந்த லிப்பிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லிப்பிட்ல கரையிற பொருட்கள் ஈஸியா இதோட கரைஞ்சு உள்ள வந்துருது. இது வெளிப்பக்கம், இது உள்பக்கம். ஸோ உள்ள வந்துருது. லிப்பிட்ல கரையாத பொருட்கள் எப்படி வரும் அப்படின்னா இந்த பிளாஸ்மா மெம்பரேனை தொலைச்சு வரணும். அப்போ அதனோட ஹைட்ரோஃபிலிக் மாய்ட்டி ரொம்ப முக்கியமா ஆகுது. ஹைட்ரோஃபிலிக்னா அதோட வாட்டரோட ஈஸியா ஜெல் ஆகுறது. அது முடியாத பட்சத்தில் இங்கே there are some proteins, okay, there are some proteins act like a pore. அது வழியா உள்ள வருது, அது எடுத்துக்கிட்டு வருது. அப்போ நம்ம புக்ல ஒன்று கொடுத்துருப்பாங்க, இப்படி இருக்கு, இதுதான் ஒரு புரோட்டீன் சேனல். ஓகே, இது வழியா the component is getting into the cell. இதை நம்ம யூஸ்வலாக அக்வாபோரின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அக்வாபோரின்ஸை நம்ம எங்கே ரொம்ப பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் குளோரோபிளாஸ்ட்லேயோ இல்லை மைட்டோகாண்ட்ரியாலோ இல்லை சம் பாக்டீரியாலோ யூ கேன் see the அக்வாபோரின்ஸ். இது வழியாக இது அழகாக உள்ளே வந்துருச்சு. இப்போ இது பேர் தான். ஸோ இந்த ஃபெசிலிட்டேட்டார், இந்த ஒரு ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனோட ஃபெசிலிட்டேட்டார் யாருன்னா திஸ் பர்டிகுலர் ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் சம்டைம்ஸ் வில் ஜஸ்ட் அலோவ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் மாலிக்யூல், அது மட்டும் உள்ளே வரும். அப்படி வந்தால் தட் இஸ் கால்டு யூனிபோர். That is called uniport. I didn't even write. Okay, so here it is, uniport. Or sometimes two molecules, ரெண்டு molecules சேர்ந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னா, ரெண்டு உள்ள வருது அப்படின்னு சொன்னா this is symport. அப்படி இல்லை, சம்டைம்ஸ் இதுக்குள்ளவே ஒன்று இந்த டிரெக்ஷனில் ஒன்று இந்த டிரெக்ஷனில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆன்டிபோர்ட். ஸோ யூனிபோர்ட் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அது சிங்கிளாவோ இல்லை டபுளாவோ இல்லை ஆப்போசிட், பிகாஸ் ஒரு செல்லுக்குள்ளே நிறைய மாலிக்யூல் இப்படி அப்படியும் போயிட்டு இருக்கு வித்தவுட் எனி டிராஃபிக் ஜாம். ஆனால் இங்கேயுமே முக்கியமான விஷயம் இதே மாதிரி there is no energy expenditure. எனர்ஜியே உள்ள எக்ஸ்பெண்டிச்சரே இங்கே கிடையாது. only this protein channels are involving to take the content from out to in. ஸோ இதுவும் இதை மாதிரி. ஆனால் என்னென்னா ஒரு ஸ்பெஷல் சேனல், ரெண்டுத்துக்கும் நோ எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸாம் கொஷின். இப்போ தேர்டாக இந்த மாதிரி ஒரு வழியாகவும் அது உள்ளே வருது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பேர்லேயே இருக்குது. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா கம்பல்சரியாக எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தால் தான், ஏடிபிங்கிற ஒரு எனர்ஜியை கொடுத்தா தான் அந்த கண்டென்ட் வில் பி மூவிங் ஃப்ரம் அவுட் டு இன் ஆர் இன் டு அவுட். இங்கேயுமே என்ன நடக்குதுன்னா ப்ரோட்டீன்ஸ் தான், ஆனால் ப்ரோட்டீன் சேனல் இல்லை. இங்கே இருக்கிற மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ், இப்போ இதுக்குள்ளே இருக்கிற இன்டெக்ரல் மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ், இதுக்குள்ளே இருக்கும் இன்டெக்ரல் மெம்பரேன்ஸ், எக்ஸ்ட்ரின்சிக் ப்ரோட்டீன்ஸ். இந்த ப்ரோட்டீன் வழியாகவே இந்த கண்டென்ட் வில் பி மூவிங் இன். ஆனால் என்னன்னா இங்கே இந்த இடத்துல இப்படி ஒரு ஃப்ளிப்லாப் மூமெண்ட் நடக்குது. இதுக்குள்ளே இப்படி திரும்பியும் அனுப்பும். இங்கே ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் ஃப்ளிப்லாப் நடக்காது. அப்படி இப்படி நகர்ந்தா மாதிரி, இப்படி இந்த பல்ட்டி அடிக்கிற மாதிரி இல்லாமல் அப்படி அப்படியே நகர்ந்தா மாதிரி ஒரு லேட்டரலாக மூவ் ஆகி they will just pass the content from out to in. That is ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். இதுக்கு இன்னொரு பேர், இதனுடைய இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னாலே ஒரு ஹப் ஹில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை ஹப் ஹில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன், இது ரெண்டுத்துலேயும் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் படித்தோம். இங்கே லோலேருந்து ஹையருக்கு போகிறதுனால திஸ் இஸ் ஹப் ஹில் டிரான்ஸ்போர்ட். இதை மறக்கக்கூடாது. இதுவும் இங்கே எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, லோவர்ல இருந்து ஹையருக்கு போகுது. அந்த மெம்பரேன் புரோட்டீன்ஸ் ஆர் இன்வால்விங், நாட் த சேனல் புரோட்டீன்ஸ். இங்க வந்து ஃபிளிப்லாப் மூவ்மெண்ட் இல்லை, இப்படியே மூவ் ஆகுறது. இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு ஒரு டேப்லர் காலமும் கொடுத்து எஸ் நோன்னு போட்டிருப்பாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது நீங்களே இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது வாட்டர் பொட்டன்ஷியல். இந்த ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்டும் ரொம்ப முக்கியம். ஒரு செல்லில் இருக்கிற கண்டென்ட் இந்த செல்லில் இருந்து அடுத்த செல்லுக்கு போகிறது. வாட்டர் பொட்டன்ஷியல்னா என்ன? இப்போ ஒரு வாட்டர் தானே இம்பார்ட்டன்ட் மீடியம். ஒரு செல்லுக்குள்ள ஒரு 90% ஒன்லி வாட்டர். இந்த வாட்டருங்கிற ஒரு வாட்டர் இஸ் அ யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி இப்போ நான் வரேன், திஸ் இஸ் த வாட்டர். ஓகே, ஸோ யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படியே இருக்கு. இந்த வாட்டர் மாலிக்யூல் ஹவ் காட் அ கைனெட்டிக் எனர்ஜி. தே ஜஸ்ட் மூவ், அப்படியே ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கு. பட் கான்ஸ்டண்ட்டாக மூவிங்லேயே தான் இருக்கு. கான்ஸ்டன்ட்லி மூவிங், ரேண்டம்லி மூவிங், பட் மூவிங். கைனெட்டிக் எனர்ஜி இஸ் தேர். ஸோ இந்த வாட்டரை நம்ம சால்வெண்ட்டாக வச்சுக்கிறோம். இதுக்குள்ள ஒரு சொல்யூட் கூட இல்லை, பியூராக இருக்குது. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டும் இதில் ஜாயிண்ட் ஆகாத போது இதனுடைய பொட்டன்ஷியல், வாட்டர் பொட்டன்ஷியல், த பொட்டன்ஷியல் கேன் பி மென்ஷன்ட் as psi.
okay, so psi w, this is water potential. appo ஒரு pure water க்கு nothing is there inside, there is no solute in it, appo pure solvent, that is 0. so the pure water oda water potential is 0. okay, 0. இதுக்கப்புறம் in case now I'm just adding one salt in it or a solute. இப்போ நீங்க பாருங்க, this is solvent, water is a universal solvent. I'm just adding one solute in it. இப்போ இதுக்குள்ள ஒரு solute போட்டாச்சு, அது இதுல dissolve ஆயிடுச்சு. இப்போ சுகரை தூக்கி தண்ணியில போட்டா dissolve ஆகுது, அதே மாதிரி now it is just dissolved in the solvent. இப்போ இது ரெண்டும் சேர்ந்தா this is called solution. okay, இப்போ solution அப்படின்னு சொல்லும் போதே அந்த purity of a water is lost. ஓகே, அதனோட பியூரிட்டி இஸ் கான். அப்படின்னா இப்போ நான் இதில் 2 சொல்யூட் போட்டிருக்கேன் அப்படின்னும் போது இந்த மைனஸ் வேல்யூ, தட் இஸ் திஸ் 0 வில் கம் டவுன் டு மைனஸ் வேல்யூ. இதை ஹையராக மாற்ற முடியாது, அதனால தான் இது 0ன்னு சொல்கிறோம். ஸோ பியூர் வாட்டரோட வாட்டர் பொட்டன்ஷியல் 0. இன் கேஸ் இஃப் த சால்ட் இஸ் ஆடட் இன் இட், அது சொல்யூட் இஸ் ஆடட் இன் இட், இட் இஸ் பிகமிங் அ மைனஸ் வேல்யூ. இது ரொம்ப முக்கியம், மைனஸில் தான் இருக்கும் இதனுடைய whenever there is when you talk about the solution. இப்போ இதுக்குள்ள ஆட் பண்ண இல்லையா சொல்யூட், இப்போ சொல்யூட் அதுக்குமே ஒரு pressure வச்சிருக்கோம் எப்பவுமே. சொல்யூட் will always think that I should not mix with the solvent. அதனுடைய potentiality is that as long as it is not mixing into the water, it is maintaining its highest potential. இப்போ அதனுடைய purity is maintained. அப்போ அதனோட purity when it is mixing into the water, it is not there, the purity is lost. So maintaining its purity is called solute potential. okay, this is solute potential. here also this is psi s. ஓகே, இங்கேயுமே என்னன்னா அதே மாதிரி தான், அது பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணா அது 0, இதுவும் பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணா இது 0. when it goes and mixes into that, the 0 value become minus. so this also goes in minus value. இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆயிட்டே இருக்கு. the more and more salt is added here, the water potential is coming down, the solute potential is also going down. so ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு போயிடுச்சு. அப்படின்னா என்ன, இப்போ இந்த பியூர் சால்வெண்ட் more solute is added, the concentration is increased. ஓகேவா, நிறைய சால்ட் போட 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 கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீசஸ். இப்போ இது எப்போ கான்சன்ட்ரேஷன் குறையும், மோர் வாட்டர் இஸ் ஆடட் இன்டு இட், அந்த கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சு டைல்யூஷனுக்கு வரும். இப்போ இதையெல்லாம் பத்தி படிக்கிறதுக்கு இன்னும் ஃபர்தரா இங்க போறோம். ஸோ நவ் தி வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் ஓவர். வாட்டர் பொட்டன்ஷியலுக்கு இன்னொரு பேரு டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இட் இஸ் லாஸ்ட் இட்ஸ் ப்ரெஷர், ஸோ தட் சம்மன் இஸ் கம்மிங் அண்ட் தென் ஆடிங் இன் டு இட். தட் இஸ் கால்ட் டிபிடி. அது ஒரு ஓல்டு டேர்ம். த ரீசன்ட் டேர்ம் இஸ் வாட்டர் பொட்டன்ஷியல். solute potential is otherwise called as osmotic potential. நம்ம இதை வச்சு தான் பின்னாடி படிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ ப்ரெஷர் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இதுதான் ஒரு செல்லு, இந்த செல்லுக்குள்ள there is a water. okay, water it's not there in anywhere in the cell in a purest form, it is always mixed with the solute. அதனால அது அப்படியே சால்வெண்ட்டாக சொல்ல முடியாது, சொல்யூஷனாக தான் மிக்ஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ அதுக்குள்ள ரேண்டமாக ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகிட்டே தானே இருக்கு. ஸோ ஆல் த ப்ரெஷர் இஸ் மூவிங் இன்சைட் along with the solute as well as the solvent. that is called pressure potential. இந்த pressure potentialக்கு இன்னொரு பேரு hydrostatic pressure. இது நம்ம பாடியிலே நம்ம பார்த்தோம், கிட்னில glomerular filtration ஏரியால hydrostatic pressure of a glomerulus, that is very important to segregate, to filter the content from the blood plasma. அதே மாதிரி இங்க hydrostatic pressure is maintained. இந்த pressure எல்லாம் இருக்க போய் தான் செல் அப்படியே ஒரு டர்ஜிடா நின்னுட்டு இருக்கு. இதை மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு ஆள் உள்ள வர போறாங்க, யாருன்னா the next title is osmosis. so osmosis, here I just mention it, just listen. This is osmosis. Osmosis here is given as a Thistle funnel experiment. This is the Thistle funnel. The mouth is covered with the semi-permeable membrane. Semi-permeable membrane in the sense our plasma membrane is semi-permeable. Plasma membrane cell அதுதான் இருக்கு, throughout அதுதான் இருக்கு, அதனால அது ரொம்ப important. இங்க வெளிய பீக்கர்ல தண்ணி இருக்கு, pure water. okay, this is water, this is sugar solution.
சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ சொல்யூஷன் ஒரு டேர்ம் வரும்போதே அதனுடைய வாட்டர் பொட்டன்ஷியல் லோவாயிடுச்சுன்னு அர்த்தம். பியோர் வாட்டர், இது பியோர் வாட்டர் அப்படின்னா இதனுடைய வாட்டர் பொட்டன்ஷியல் 0, அது அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணிக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த செட்டப். ஐ ஜஸ்ட் செட்டப் அரவுண்ட் சம் 2 o'clock ஈவினிங் அப்படி வைக்கிறேன். அப்போது இனிஷியலாக இங்கே இருக்குது இதில் சுகர் சொல்யூஷன், இங்கே இருக்குது வாட்டர் லெவல் வந்து இங்கே இருக்குது. இப்போது ஒரு 4 o'clock அப்போ பார்க்குறேன் இதனோட லெவல் அப்படியே குறைஞ்சி இருக்குது, அந்த லெவலுக்கு இங்கே ரைஸ் ஆகி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் மூவிங் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். இங்கேருந்து இது வரல, இங்கேருந்து இது போயிடுச்சு. அப்படின்னா இந்த வாட்டர் நம்ம யூஸ்வலாக ஆஸ்மாசிஸ்னா ஃப்ரம் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு லோவர் கிளாஸஸ்லாம் படிச்சிருவோம். லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் இப்போ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுமே அப்படி தானே படித்தோம், இங்கேயும் அப்படி தான். ஆனால் அவ்வளோ சிம்பிளாக புரிகிற மாதிரிலாம் எக்ஸாமில் வந்துடாது. எப்படின்னா வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து அந்த சால்வெண்ட், இங்கே வாட்டர் தான், மூவிங் ஃப்ரம் இட்ஸ் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் டு த லோவர் பொட்டன்ஷியல். ஏன்னா பியூர் வாட்டர் தான் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல், ஃப்ரம் ஹியர் இட் இஸ் மூவிங் டு த லோவர் பொட்டன்ஷியல், அதாவது சொல்யூஷனை நோக்கி போயிட்டு இருக்கு வயா செமி பெர்மியபிள் மெம்பரேன். அப்போ செமி பெர்மியபிள் membrane இங்க ஒரு important factor through which the content is moving. ஓகே, ஒரு நார்மலா இப்படி போயிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரெண்டுமே ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல it will be stopped. அது ஒரு ஜெனரல் phenomenon. அப்படி இல்லையா? இது சில நேரத்துல so this is all happening when the atmospheric pressure is normal. இந்த solute potentialum இதுக்குள்ள இருக்கிற solute potentialum water potentialum ஈக்குவலா இருக்கும், கம்பல்சரியாக ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு பிஸ்டன் மாதிரி ஒரு பைப்பை வச்சு அழுத்துறீங்க. ஓகே, ஸோ இது அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு அதையே விட்டாச்சு. இப்போ ஹையஸ்ட் ப்ரெஷர் இஸ் கிவன் ஃப்ரம் ஹியர், ஃப்ரம் த டாப் போட்டு அழுத்தும் போது தெர் இஸ் நோ மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். வாட்டர் மூவே ஆகலை இந்த சொல்யூட்டில், சால்வெண்ட்லேருந்து இட் இஸ் நாட் மூவிங் டுவர்ட்ஸ் த சொல்யூட், அப்படியே நிற்குது. வாட் டஸ் இட் மீன்? ஸோ இஃப் த ப்ரெஷர் இஸ் எக்ஸர்டட் த ஹை லெவல் தெர் இஸ் நோ மூமெண்ட் ஆஃப் water gradient, that is there is no movement of water from its highest potential to the lowest potential. அப்படின்னா என்ன? எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் நீங்க கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒன்று இங்க தடுத்துருச்சு. அப்போ அதை மீறி திரும்பவும் அதுக்கு உள்ள போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க உடனே சால்வெண்ட், தட் இஸ் சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷனை ஏற்றணும். சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷனை ஏற்றுனீங்கன்னா திஸ் கேன் பி ஓவர்டேக்கன். அதுதான் இங்கே நம்ம ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸில் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ தட் தே வில் பி செக்ரிகேட்டிங் த சால்ட் அவுட் அண்ட் மேக்கிங் த பியூர் வாட்டர். ஸோ தட் இஸ் த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஸோ த ப்ரெஷர், எக்ஸ்ட்ரா ப்ரெஷரில் இஸ் தேர் அ மூமெண்ட் அப்படின்னு எக்ஸாமில் கேட்டால் நோ மூமெண்ட், இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் வாட்டர், மெயின்டைன் இட்ஸ் purity. Okay, so this is about osmosis. What is osmotic pressure? Osmotic pressure na ஒண்ணும் இல்லை. இப்போ நான் சொன்ன அதே தான் ஹையஸ்ட் ப்ரெஷரில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த சொல்யூஷன், திஸ் இஸ் த சால்வெண்ட். இப்போ த சால்வெண்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த சொல்யூஷன். அப்போ த சொல்யூஷன் வில் அப்ளை சம் ஃபோர்ஸ் not to take the solvent in. Okay, so this is going to meet, but this is not allowing that to get into it. அப்போ சால்வெண்ட்ங்கிற ஒரு மேட்டரை, அதாவது பியூர் ஹையர் வாட்டர் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு கண்டென்ட்டை உள்ள வராம they apply some force. That force is osmotic pressure, OP. Okay, the next one is isotonic, hypotonic and hypertonic. Tonicity, that is அந்த concentration matter தான். இப்போ இங்க solution அப்படின்னு வரும்போதே concentration அதிகமா ஆயிடுச்சு. அந்த கான்சன்ட்ரேஷனை தான் ஹைப்பர்டானிக்னு சொல்லுவோம். இப்போ ஒண்ணுமே இல்லை, வாட்டர் வந்து பியூரா இருக்கு, பியூரஸ்ட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஹைப்போடானிக் தானே. இதை விட இதுல கான்சன்ட்ரேஷன் கம்மியா தானே இருக்கு. வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு, ஆனா கான்சன்ட்ரேஷன் இஸ் less. So this is hypotonic. எப்போ இது ஐசோடானிக் வரும் அப்படின்னு சொன்னா இங்க இருந்து இது மூவ் ஆகி ரெண்டுமே சேம் ஈக்லிபிரியம் ரீச் பண்ணும்போது, இங்க ஹைப்பரும் கிடையாது இங்க ஹைப்போவும் கிடையாது, ரெண்டுமே ஒரே ஸ்டேட்டுக்கு வரும்போது தட் இஸ் ஐசோடானிக் நேச்சர். நம்ம பாடியில இது நிறைய இடத்துல மெயின்டைன் ஆகும், பிளான்ட் பாடியிலயும் இது மெயின்டைன் ஆகணும். அப்பதான் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படியே கொஞ்சம் டிஃப்யூஷன் மாதிரியும் இல்ல மற்ற ஏதாவது ஒரு வகையில் the water content is moving. ஆனா இந்த கண்டென்ட் சில நேரத்துல இப்போ நம்ம உடம்புலயுமே இது நடக்கலாம். நம்ம ஒரு கொதிக்க தண்ணியை ஊத்திக்கிட்டா கண்டென்ட் வெளியே வர்றது,
ஹைப்பராக இருக்கிற ஒரு மேட்டரில் கொதிக்கிற ஆயிலை ஊற்றிக்கிட்டா எக்ஸாஸ்மாசிஸ் நடக்கிறது, அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ எப்பெல்லாம் கான்சன்ட்ரேஷன் சொல்யூட் ரொம்ப அதிகமாக ஆகுதோ அப்போ இட் இஸ் ஹைப்பர். சொல்யூட் கம்மியாக இருந்தால் ஹைப்போ. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் ஐசோடானிக் சொல்யூஷன். இது இங்க இருந்து அப்படியே இப்போ அடுத்தது எண்ட் ஆஸ்மாசிஸ். இப்போ ஆஸ்மாசிஸே நம்ம பார்த்துட்டோம். ஆஸ்மாசிஸ்ல இங்க இருக்கிற வாட்டர் இஸ் ஜஸ்ட் மூவிங் இன், உள்ள போகுது, என்ட்ரி கொடுக்குது. என்ட்ரி கொடுத்தா அது எண்ட் ஆஸ்மாசிஸ். இப்போ அங்கிருந்து எக்ஸிட் ஆயிடுச்சு, உள்ள அதிகமா இல்லை, வெளியே வருது அப்படின்னு சொன்னா எக்ஸ் ஆஸ்மாசிஸ். எண்ட் ஆஸ்மாசிஸ்க்கு உள்ள போகணும் அப்படின்னு சொன்னா லோவர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு அது மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ இங்க potential difference இருக்கதானே செய்யுது. water potential difference is there so that it is just moving in. இப்போ இல்ல அங்க ரொம்ப கம்மியா இருக்கு, வெளியே அதிகமா இருக்குன்னா it is just coming out, exosmosis. இது ரெண்டும் நடக்கும். இப்போ for example, see this is the water. okay, water and இங்க நம்ம ஒரு மேங்கோ பீஸை வைக்கிறோம், இல்லை மேங்கோ பீஸை வைக்கிறோம். அப்போ இந்த மேங்கோ பீஸ்ல இருக்கிற அந்த சைட்டோபிளாசம் கொஞ்சம் ஹையர்ல இருந்தா the water will get in, கொஞ்சம் ஸ்வெல் அப் ஆகும். இல்லை இங்க இப்ப நம்ம சால்ட் மாத்திரம் சால்ட்டா வைக்கிறோம். அப்போ இதுல இருக்கிற கண்டென்ட்டை விட இங்க இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற கான்சென்ட்ரேஷன் இஸ் ஹையரா இருந்தா இதுக்குள்ள இருக்கிறது வெளியே வருது. திஸ் இஸ் எக்ஸ் ஆஸ்மாசிஸ். ஒன்றும் இல்லை, இந்த ட்ரை கிரேப்ஸ் நெய்ல வறுக்கிறோம். நெய்ல வறுக்கும் போது நெய் உள்ள போயிடும் ட்ரை கிரேப்ஸ்க்குள்ள. அப்போ லோவர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து கீ வந்து உள்ள போயிடுச்சு, சுகர் சொல்யூஷனுக்குள்ள போயிடுச்சு. அதாவது ட்ரை கிரேப்ஸ்ல உள்ள இருக்கிற சுகர் சொல்யூஷனுக்குள்ள போயிடுச்சு. அப்போ அந்த ட்ரை கிரேப்ஸ் அப்படியே கொஞ்சம் பல்ஜாயிடும், ஸ்வெல்லப் ஆயிடும். இப்போ ஃப்ரம் லோவர் டு ஹையர் கீ உள்ள போயிடுச்சு. ஓகே, இப்போ இதை தூக்கி திருப்பியும் ஒரு பாயாசமோ இல்லை ஒரு சக்கரை பொங்கலோ அதுக்குள்ளே போட்டால் திருப்பி இட் வில் பிகம் ஃப்ளேசிட், அப்படியே தின்னா மாறிடும். பிகாஸ் அந்த சக்கரை பொங்கலோ இல்லை பாயசத்தில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் இஸ் ஹையர் தேன் த கான்சன்ட்ரேஷன் ப்ரெசன்ட் இயர். அப்போ எக்ஸாஸ்மாசிஸ் ஆயிடுச்சு, வெளியே வந்துருச்சு. ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட், அதை தான் எண்ட் ஆஸ்மாசிஸ் அண்ட் எக்ஸாஸ்மாசிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது அடுத்த கண்டென்ட்டாக நம்ம இதை பார்க்குறோம். That is turgidity. What is turgidity? Turgidity in the sense, see, the cell is like this, இப்படி இருக்கு, இப்படி just like that it is present. If any content get into it and it is just becoming bulkier, I just draw here. Look at here. See, this is one cell and the cell plasma membrane, and this is the cell wall. This is the cell wall. Okay, now the content is getting in, end osmosis happens gradually. The fluid is getting into, solvent is getting in. Because of the concentration gradient, from one cell it is moving into the next cell. What happened actually, as the content getting into it, plasma membrane just pave the way, கொஞ்சம் இடம் கொடுக்குது, அப்படியே கொடுத்து கொஞ்சமாக பல்க் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ட்ரை கிரேப்ஸ் ஸ்வெல் அப் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி இட் இஸ் ஜஸ்ட் பிகமிங் ஸ்வெல்ட் அப், இப்படியே கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிருக்கு, இந்த பெருசான செல்லு பேர் தான் turgid. Turgidity of the cell is attained. இப்போ நம்ம ஸ்டொமேட்டா அப்படியே turgid-ஆ மாற போய் தான் it just guard cells are getting turgid so that it opens and evaporation takes place. Water vapor is going out. இதனால தான் தண்ணியும் உள்ள வருது. அது ஒரு தியரி பின்னாடி வரும். இப்போ இங்க இது டர்ஜிட் ஆகி வெளியே போகுது, இப்படியே தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கு, ஃப்ரம் லோவர் டு ஹையர் போயிட்டே இருந்தா என்ன ஆகும், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல டம்முன்னு வெடிச்சிரும். ஓகே, ஆனால் செல் அப்படி வெடிக்காம பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு ப்ரெஷர் உள்ள வருது. அந்த ப்ரெஷர் என்னன்னா, இங்க இருக்கிற வால் இஸ் ஜஸ்ட் அப்ளைங் சம் ப்ரெஷர், okay, against the turgidity, turgor pressure. So wall applying some pressure is called wall pressure. Because of the end osmosis, the cell become turgid and then it applies some pressure towards the plasma membrane, and the plasma membrane is moving from its original size to a bit towards the wall, and that is called turgor pressure. Okay, so turgor pressure and wall pressure, because of this two,
Okay, the cell maintains its shape. Because of turgidity, the content moving from, because of turgidity, the plant is standing erect, it is not getting wilting. So all this happens because of turgor pressure and equal amount of wall pressure. If more wall pressure is there towards the turgor pressure, அது உடைஞ்சு content will be exosmosis நடந்துரும் இல்லையா. The more turgor pressure applied towards the wall pressure, இதுவும் risk ஆகி செல்லு வெடிச்சிரும். அப்போ the content will come out. So nothing happens because both the pressures are maintained well to make the flow of a content easily into the cell. Okay, the next one is plasmolysis. Plasmolysis-க்கும் the best example நம்ம mango pickle எடுத்துப்போம். This is the mango pickle. Mango pickle இல்ல ஒரு mango piece, and this mango piece is being placed into a salt solution. ஓகே, ஒரு சால்ட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் ஒரு மேங்கோவை அப்படியே வச்சுக்கலாம். இப்போது இந்த மேங்கோ அப்படியே இருந்துகிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிறது பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் திஸ் இஸ் த சைட்டோபிளாசம். கொஞ்சம் நேரம் கழிச்சு this is normal and this is concentrated, so the content start oozing out. இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். Plasmolysis, lysis means killing. Plasmona protoplasm உள்ள இருக்கு, plasma membrane அது சுத்தி இருக்கு. Plasma membrane shrink ஆக போகுது because உள்ள இருக்கிற content is going to get out. Exosmosis நடக்க போகுது. நடக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் ஆரம்பிச்சு அந்த பிளாஸ்மா மெம்பரேன்லாம் அப்படியே சுருங்க ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜ் இன்சிபியன்ட் பிளாஸ்மோலைசிஸ். சாக போகுது, உள்ள இருக்கிற கண்டென்ட்லாம் எக்ஸாஸ்மாசிஸ் ஆயிடுச்சு. எக்ஸாஸ்மாசிஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஃபுல்லா முடியல, ஆக ஆரம்பிச்சிருச்சு. That is incipient plasmolysis. It seems what this is hypertonic solution and this is hypotonic, so that this is moving from here to here வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மேங்கோ பீஸ் சாக போற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சு what we do is now we are taking this mango piece and placing in water. வாட்டருக்குள்ள போட்டோம். இப்போ வாட்டர் இதை விட இதனுடைய கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி லோ பிகாஸ் இட் இஸ் பியூர் சால்வெண்ட். இட் வில் ஸ்டார்ட் கெட்டிங் இன் டு இட். ஓகே, ஸோ இதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்குள்ளே போய் இந்த சுருங்கிக்கிட்டு இருக்கிற அந்த பிளாஸ்மா மெம்பரேன் எகெயின் ரீகெயின் த ஷேப். உள்ளே போனோன்னே அந்த வால் ப்ரெஷரோட சேர்ந்து அப்படியே தண்ணி இழுத்து டர்கார் ப்ரெஷரை அப்ளை பண்ணி இட் வில் பிகம் டர்ஜிட் எகெயின். இப்போது அந்த சாக போகிற செல் இஸ் சேவ்ட். திஸ் இஸ் கால்டு டீபிளாஸ்மோலைசிஸ். பிளாஸ்மோலைசிஸே இல்லை, டீபிளாஸ்மோலைசிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த டீபிளாஸ்மோலைசிஸ் எல்லா நேரங்கள்லையும் சாத்தியமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இனிஷியலாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, இன்சிபியன்ட் ஸ்டேஜில் வரும்போது அதை தூக்கி ஒரு ஹைப்போடானிக் சொல்யூஷனுக்குள்ள போட்டோம்னா இட் வில் ரீகெயின் தி ஷேப். கம்ப்ளீட்டாக டீபிளாஸ்மோலைசிஸ் ஆகும், கம்ப்ளீட்டாக பிளாஸ்மோலைசிஸ் ஆயிடுச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். இட் cannot be reversed. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்மாசிஸ் ஆயிடுச்சு, எல்லாம் காணாமல் போச்சு, சுருங்கி போச்சு, செத்து போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது இம்பைபிஷன். இம்பைபிஷன் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, இப்போ மழை காலத்தில் நம்ம வீட்டில் டோர் எல்லாம் தண்ணி பட்டு அப்படியே வீங்கி போயிடும், அப்படியே வீங்குற மாதிரி ஆகிடும். இல்லை நம்ம ஏதாவது ஒரு சீடை தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பெரிய பல்கியாக மாறும். இந்த மாதிரி இட் இஸ் நாட் ஓன்லி ரிலேட்டட் வித் த லிவிங் செல்ஸ், இட் ஆல்சோ ரிலேட்டட் வித் த டெட் செல்ஸ். ஒரு மரம்ங்கிறது ஒரு காலத்தில் லிவிங் செல், இப்போ இட்ஸ் அ டெட் செல். ஓகே, ஸோ இன் திஸ் சி வாட்டர் இஸ் கெட்டிங் இன் டு வெட். முக்கியமாக வாட்டராக தான் இருக்கும், அதில் சால்வெண்ட். இட் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு வெட், பட் இட் இஸ் நாட் கன்வெர்டட் இன் டு அ லிக்விட் ஃபார்ம். It is not converted into any solution, but the volume of the content is increased because of something is getting into it and the wood kulla போகுது, அது அப்படியே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அது சொல்யூஷனாலாம் மாறல, லிக்விட் ஸ்டேட்டுக்குலாம் வரல, வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் கால்டு இம்பைபிஷன். இப்போ ஒரு டோர் அப்படியே வீங்கி போகுது அப்படின்னா அந்த டோர் பேரு இம்பைபென்ட். The one which is taking the content in is imbibant. The one which is making the content to be bigger, no, that is imbibate. அப்படின்னா இம்பைபேட்னா மோஸ்ட்லி மழை காலங்களில் வாட்டர் தான் இம்பைபேட்டாக இருக்குது, உள்ளே அப்சர்வ் பண்ணுது. இப்போ நம்ம சீடை உள்ள ஊற வைக்கிறோம் தண்ணியில், அப்போ சீட் இஸ் இம்பைபண்ட், அந்த உள்ளே போகிற தண்ணி இம்பைபேட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபினமினன் ஃபார் அ சீடு ஜெர்மினேஷன். சீடு தண்ணியை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும்,
ஓகே, அது டார்மெண்ட்டாக இருக்குது, அதுக்குள்ளே ரொம்ப லிட்டில் வாட்டர் இருக்குது, அது கம்ப்ளீட்டாக செத்து போனது இல்லை, அதுக்குள்ளே அது ஆக்டிவாக இருக்குது, எம்ப்ரியோ இஸ் தேர், பட் இட் நீட்ஸ் வாட்டர் டு ஜெர்மினேட் இட் அவுட். ஃபார் தட் இட் வில் ஜஸ்ட் டேக் வாட்டர். அங்கே இம்பைபேஷன் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா யூ ஹாவ் அப்போபிளாஸ்ட் அண்ட் சிம்பிளாஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கூட. இது எப்படின்னா உங்களுக்கு இந்த செல்லுக்குள்ளே, இப்போ செல் when you talk about the cell, you have the cell membrane. இப்படி இருக்குது நமக்கு எல்லாம். The plant cell has got a cell membrane covered by, it has got a cell wall. It is covered by a cell wall. இதுக்கு ஒரு cell wall வரும். இப்படி இருக்கு cell wall. Between these two there is a middle lamella. Middle lamella is just running between the two cell walls so that there is a channels. This is plasmodesmatal connection. It just goes like this. Plasmodesmata is just running between the two cytoplasm. Sometimes the water is getting into the cell and then moving only via the cell wall. செல் வால் இஸ் மேட் ஆஃப் செல்லுலோஸ். செல்லுலோஸில் இருக்கிற ஃபைபரில் அப்படியே வாட்டர் உள்ளே போகுது. அப்படியே போய் ஒரு செல் வால்லேருந்து இன்னொரு செல் வால்லேருந்து இப்படியே செல் வால் வழியாகவே மூவ் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் அதுக்கு உயிருள்ள பொருளில் தான் மூவ் ஆகணும், செல்லுக்குள்ளே போய் மூவ் ஆகணுன்ற அவசியம் இல்லை. செல்லுலார் கேப்ஸ்லலாம் அப்படியே மூவ் ஆகிட்டே போகும், இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ்லலாம் மூவ் ஆகிட்டே போகும். அப்படி போனால் அது பேர் அப்போபிளாஸ்ட். அப்போனா அவே ஞாபகம் வச்சுக்கோங்க, செல் வால் வழியாக போயிட்டே இருக்குது. இட் இஸ் நாட் கெட்டிங் இன் டு த செல், அப்படியே மூவ் ஆகி போயிடும். எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு எபிடர்மஸ்லேருந்து கார்டெக்ஸில் கேப் வழியெல்லாம் நுழைஞ்சு எண்டோடர்மஸ் வரைக்கும் போயிடும். எண்டோடர்மஸ்க்குள்ளே போனோன்னா அங்கே சுபரின் காஸ்பாரியன் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், அதனால் அங்கே போகாது. பேசேஜ் செல்லுக்குள்ளே வந்து அப்புறம் அப்படியே உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் தே ஜஸ்ட் கெட் இன் டு த ஜைலம். ஜைலம்க்கு உள்ளே போன பிறகு அப்படியே இட் வில் பி taken up. they have a force. அதுதான் நம்ம இப்போ பின்னாடி படிப்போம், டிரான்ஸ்பிரேஷன் புல் அதெல்லாம் படிக்கும்போது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் கோயிங். பட் இது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக நடக்கும், பிகாஸ் அதில் சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே போகுது, டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இந்த ஆக்டிவ் பாசிவ் அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் எனர்ஜி டிரான்ஸ்மெம்பரேன் சேனல்ஸ் அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு மூமெண்ட் இது. அடுத்தது நம்ம இப்போ சிம்பிளாஸ்டுக்கு வரோம்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாஸ்டில் இட் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு சைட்டோபிளாசம். அப்போ சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் மூமெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே போய் இந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டாக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் அப்படியே செல் தட் இஸ் மூவிங் பிட்வீன் த டூ செல்ஸ் வயா த பிளாஸ்மோடெஸ்மேட்டா. சைட்டோபிளாசமில் மிக்ஸ் ஆகி போகிறதுனால இங்கே தேர் இஸ் அ நீட் ஆஃப் அ கான்சன்ட்ரேஷன் பார்க்கணும். அதுக்கப்புறம் தேர் இஸ் அ பிளாஸ்மா மெம்பரேனை கிராஸ் பண்ணி போகும்போது அது அக்வாபோரின் ஆக மாறலாம், இல்லை டிரான்ஸ்மெம்பரேன் சேனலாக இருக்கலாம், இல்லை மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ் ஆக ஏதாவது ஒன்று பண்ணி உள்ளே போகுது. இதெல்லாம் பண்ணி போகிறதுனால this goes very slowly but this goes randomly very fast. ஸோ இப்படியே போய் அது போய் ஜைலமத்தோட போகுது. இவ்வளோதான் இந்த லெசனில் இருக்கிற முக்கியமான கண்டென்ட் எல்லாம் இதுதான். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதில் தான் ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். வந்துச்சுன்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம், கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா. இங்கேருந்து அப்படியே வில் பி ஜஸ்ட் கோயிங் டு டாக் அபவுட் த ஹவு த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அண்ட் வாட் ஆர் ஆல் த அதர் கிரைட்டீரியன்ஸ் லைக் ஸ்டொமேட்டா, டிரான்ஸ்பிரேஷன், ஃப்ளோயம் எல்லாம் இந்த லெசனில் வரும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Now let us see how important the water is. அந்த வாட்டரோட கண்டென்ட் ஒரு பிளான்ட்ல எவ்வளோ இருக்குது, அது எப்படி மேலே போகுது. இப்போ அது போகிறதுக்கான என்னென்ன இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, நம்ம வாட்டர் பொட்டன்ஷியல், ப்ரெஷர் பொட்டன்ஷியல், ஆஸ்மாசஸ் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த வாட்டர் எப்படி ரூட்டில் இருந்து லீஃப் டிப்பு வரைக்கும் போகுது, இதுக்கு யாரெல்லாம் பின்னாடி ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆன் த ஹோல் ஒரு வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிளான்ட்டுக்கு. பிகாஸ் அதை பேஸ் பண்ணி தான் ஃபோட்டோசிந்தசிஸே நடக்குது. அதனால் கொஞ்சமாக அங்கங்கே சில இம்பார்ட்டண்ட்டாக ஒரு வாட்டர் மெலனில் எவ்வளோ வாட்டர் இருக்குது. ஒரு வாட்டர் மெலனில் ஒரு 92% வாட்டர். ஒரு ஹேர்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90% அந்த ஒரு குட்டி ஹேர்ப்லேயும் அவ்வளோ வாட்டர் தான் இருக்குது. ஒரு கார்ன் பிளான்ட் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அது ஒரு 3 லிட்டர் வாட்டரை குடிக்குதான். அப்படி அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு வாட்டரே இல்லைன்னா என்ன நடக்கும், பிளான்ட் டோட்டலாக ட்ரை ஆகிடும், செத்துரும். வாட்டரை ஒட்டி தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. அதுவும் சும்மா சாஃப்ட் டிஷ்யூஸ்லலாம் இன்னும் நிறைய வாட்டர், உட்டி டிஷ்யூஸில் கொஞ்சம் கம்மியான வாட்டர், இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த வாட்டரே லிமிட்டிங் ஃபேக்டராகவும் இருக்குது. இப்போ தண்ணி ஊற்றலைன்னா செடி செத்துருது. அதாவது மீது எல்லாமே கிடைக்குது, எது ஒன்று கண்ட்ரோல் பண்ணிடுதோ அந்த ஆக்டிவிட்டியை அதை நம்ம லிமிட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஃபோட்டோசிந்தசிஸில் வரும்போதும் படிப்போம் அதை. ஸோ இங்கே வாட்டர் ஒரு முக்கியமான லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்கு
இருக்கிறதுனால வாட்டர் கண்டினியூஸாக ஒரு செடியில் போயிட்டே இருக்கணும், ரூட்ல இருந்து லீஃப் டிப் வரைக்கும் போயிட்டே இருக்கணும். இந்த வேலையை செய்கிற ஆள் ஜைலம். நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டே வரேன், ஜைலம் டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் நியூட்ரியன்ட். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் தான். இப்போ ரீசெண்டாக டோட்டலாக இங்கேருந்து அங்கே சிலதும் அங்கேருந்து இங்கேயும் சிலதும் எக்ஸ்சேஞ்ச் ஆகல, எக்ஸாக்டாக சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் எந்தெந்த வகையாக போகுதுங்கிறதே ஒரு கொஸ்டின் தானே ஒரு சயின்டிஸ்ட் கம்யூனிட்டிக்கு. நிறைய தியரி முதல்ல இருந்தே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த தியரி வழியாவெல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணி ரிலே பம்ப் தியரி அப்படின்னு ஒரு தியரி போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கேபிலரி ஃபோர்ஸ் வழியாக உள்ளே போகுது. அதுக்கப்புறம் ரூட் ப்ரெஷர் தியரி. ரூட் ப்ரெஷர் தியரியை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா the water is getting into the system, அதாவது via the root hair. நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் ரூட்டோட டிஎஸ். இந்த ரூட் ஹேர் வழியாக வாட்டர் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு இட். உள்ளே போய் there is a pressure created in the vascular bundle. Because of that pressure water is just pulled up அப்படின்னு ஒரு தியரி. அவ்வளவுதான், அதுதான் ரூட் பிரஷர் தியரி. இந்த ரூட் பிரஷர் தியரி வந்து எல்லா ஹையஸ்ட் பிளான்ட், ரொம்ப டாலா இருக்கிற பிளான்ட்டுக்கெல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகல. பிகாஸ் தட் ஜஸ்ட் ரீச்சஸ் ஒன்லி ஃபார் த ஷார்ட் டிஸ்டன்ஸ் நம்பர் 1. அது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸும் கூட. அதனால அந்த தியரி கொஞ்சம் அப்படியே ஒரு டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்தது வேற என்ன தியரின்னு இப்படியே பண்ணும்போது என்ன பண்ணாங்க, சில நேரங்களில் கட்டேஷன் ஒரு ஃபினாமினன் ஒர்க் ஆகும். என்னன்னா மார்னிங் டைம்ல இந்த லீஃப் பிளேட், அதாவது கிராஸோட லீஃப் பிளேட்ல பாத்தீங்கன்னா டிப்ல அப்படியே வாட்டர் மாலிகுல் குண்டு குண்டா நின்றுட்டு இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், பனித்துளி மாதிரி. இதில் ரூட் ப்ரெஷர் முக்கியமாக ஒர்க் ஆகுது. ஏன்னா இப்போ வெயிலே இல்லாத நேரங்களில் கூட நைட்டெல்லாம் வந்த வாட்டர் ஏர்லி மார்னிங்கில் மேலே நிற்குது. அப்போ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ரூட் ப்ரெஷர். அதான் ஷார்ட் டிஸ்டன்ஸ்ன்னு நான் முதல்ல சொன்னேன். ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஓகே ரூட் ப்ரெஷர் ஓகே ஆயிடுச்சு, அப்படியே வாட்டர் வருது, அது கட்டேஷன் சொல்கிறோம். அதுக்கு ஸ்பெஷல் செல்ஸ் எல்லாம் இருக்குது, ஹைடத்தோட்ஸ்ன்னு. அந்த ஒரு ஃபினாமினா பற்றி நம்ம புக்கில் போட்டிருக்கு. அடுத்ததா சரி இதெல்லாம் இல்லை, வேற ஏதோ ஒன்று. எல்லாரும் ரூட்லேருந்து தானே தண்ணி வருது, ரூட்டை பற்றி யோசனையே இருக்கும்போது முக்கியமாக சில பேர் வந்து ரூட் இல்ல வேற எங்க இருந்தோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்படியே இழுக்குது தண்ணியை அப்படின்னு சொன்னா அந்த ஃபோர்ஸ் எங்க இருந்து வரும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பெரிய ட்ரம்ல தண்ணி இருக்கு, அதை குட்டியா ஒரு பாட்டில்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண, ஆனா அதனுடைய வாய் வந்து ரொம்ப குட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பைப்பை போட்டு ஃபர்ஸ்ட் பைப்பு போட்டோம்னா தண்ணி அப்படியே இங்க இருந்து இங்க வந்துடாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுப்போம், காத்து ஊதி அதை இழுப்போம். அந்த ஊதுற காத்தாதான் இங்க டிரான்ஸ்பிரேஷன் ஃபினாமினன் இருக்கலாம் அப்படின்னு. அதாவது ஸ்டொமேட்டாங்கிற ஒரு மேட்டர் உள்ள இருக்கு, அது ஓப்பன் ஆகுது. அது ஓப்பன் ஆகுறதுனால கேஸ் உள்ள வருது, வாட்டர் வெளியே போகுது. இது முக்கியமா நடக்குது. அப்படின்னா மேல இருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து தண்ணியை இழுக்கலாம் அப்படின்னு அந்த கோணத்துல யோசிக்கும் போதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட் டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரி பை டிக்சன் அண்ட் ஜாலி. ஆனா இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணி 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 அதுக்கப்புறம் இந்த இமாமுரா அவங்க எல்லாம் நிறையவே எப்படி ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகுது அந்த மாதிரி ஒரு, ஆனா அதெல்லாம் நம்ம புக்ல டீடைலா கொடுக்கல. டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரி, டிரான்ஸ்பிரேஷன் புல்லால தான் தண்ணி மேலே போகுது அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட முடியாது இல்லையா. அதுல they were just talking about cohesive force, adhesive force, surface tension எவ்வளோ இருக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேட்டர் எல்லாம் பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. ஒரு டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் அ வாட்டர் அப்படின்னு. ஸோ கொஹேசிவ் ஃபோர்ஸ்னா என்ன, அடாசிவ் ஃபோர்ஸ்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கொஹேசிவ் ஃபோர்ஸ் இப்போ வாட்டர் மாலிகுல், ஒரு மாலிகுல் வாட்டர்னாலே உங்களுக்கு அப்படியே பைண்டிங் இருக்குது ரெண்டு, அந்த மாலிகுல்குள்ளே இருக்கிற அட்ராக்ஷன் பிட்வீன் த சேம் மாலிகுல், தட் இஸ் கால்ட் கொஹேசிவ் ஃபோர்ஸ். இந்த கொஹேசிவ் ஃபோர்ஸ் போகிறது இல்லாமல் அடாசிவ் ஃபோர்ஸும் இருக்குது. அடாசிவ் ஃபோர்ஸ்னா என்னன்னா two different molecule will have an attraction and also they will have some attraction with the tube which is carrying the water. யார் அதை தூக்கிட்டு போறாங்க? Xylem is carrying the matter, tracheiry elements, especially in higher category of the plants. Gymnospermல பாத்தீங்கன்னா tracheids are the main conducting elements. Angiospermல vessels are the main conducting elements. So there is attraction between the cohesive, that is the molecules, as well as the content, the one which is carrying. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிறது தான் surface tension theory. So cohesive force வருது, adhesive force வருது, and surface tension வருது. இதையெல்லாம் தாண்டி இந்த capillary force, இப்போ ஒரு கேபிலரினா ரொம்ப குட்டியான டயாமீட்டர் தான், உங்களுக்கு பெரிய பெரிய டயாமீட்டர் இல்லை. இந்த
ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸில் அந்த குட்டி டயாமீட்டர் இருக்கும்போது ஹை ப்ரெஷரில் தண்ணியை இழுக்கிறோம். இப்போ ஹை ப்ரெஷரில் தண்ணியை இழுக்குது அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் அ டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த வாட்டர், பிகாஸ் வாட்டர் இஸ் ரெசிஸ்டன்ட் ஃபார் த ஹையஸ்ட் புல். ஸோ இத்தனை மேட்டர் அதாவது கொஹேசிவ், அடசிவ், சர்ஃபேஸ் டென்ஷன், டென்சைல் ஸ்ட்ரென்த், இவ்வளோ கேபிலரி ஃபோர்ஸ், கேபிலாரிட்டி ஆஃப் த டயாமீட்டர் ஆஃப் த ட்ரக்கீட், இது எல்லாம் சேர்ந்து அப்படியே வாட்டரை மேலே இழுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி போயாச்சு, தண்ணி போகுது. அப்படி போற தண்ணி எந்தெந்த வழியா போகுது அப்படின்னு சொன்னா ரூட்ல இருந்தே ஆரம்பிப்போம். இப்போ திரும்பவும் இங்கே வரேன். See, look at here, this is the TS of the root. அப்படி இந்த அனாட்டமியில் கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்கன்னா, see the outermost layer is epidermis, அந்த ரூட்டில் ரூட் ஹேர் இஸ் present. ரூட் ஹேர் இஸ் யூனிசெல்லுலார். நான் இங்கே கட்டெல்லாம் போட்டு மல்டி செல்லுலாராக காட்டவே இல்லை. திஸ் இஸ் அ யூனிசெல்லுலார் ரூட் அண்ட் எபிடர்மிஸ். திஸ் இஸ் த கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் இஸ் ஹோமோஜீனஸ் கார்டெக்ஸ்ன்னு படிச்சிருப்போம். ஒன்லி பேரன்கைமா, இங்கே கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா எதுவுமே கிடையாது. ஒன்லி பேரன்கைமா செல்ஸ். அது இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் இஸ் எண்டோடர்மஸ். எண்டோடர்மஸ் அதுக்கு கீழே ஒரு பெரிசைக்கிள் லேயரிங் இருக்கும் இந்த ரெட் கலர்ல. இப்போ இந்த எண்டோடர்மஸே ஒரு ஸ்பெஷல். எப்படின்னா எண்டோடர்மஸ்ல இருக்கிற இந்த வால்ஸ் எல்லாமே சுபரைஸ்ட் வால், ரொம்ப திக்கா இருக்கும் சுபரின் கண்டென்ட்டோட. திஸ் இஸ் கால்டு காஸ்பாரியன் ஸ்ட்ரிப்ஸ். ஆனா எல்லா இடத்துலையுமே அது இல்லை. இங்க யூசுவலா the vascular bundle of root is radial, that is it is not collateral, it is radial. Xylem phloem, xylem phloem, xylem phloem, so alternate xylem phloem bundles. இதெல்லாம் இந்த black colorலாம் conjunctive tissue. அதுவும் protoxylem is pointing towards the periphery. exarch bundle இதெல்லாம் anatomy-ல இருக்கு. exarch bundle, அதுக்கப்புறம் radial bundle. இந்த exarch bundle இந்த டிப்புக்கு ஆப்போசிட்டா இருக்கிற செல் பேரு passage cell. passage cellனா அது என்ன பண்ண போகுது? actually that is passing the water. இங்க இருந்து வாங்கி இந்த xylemக்கு அனுப்புது. அங்க வந்த பிறகு அங்க இருந்து அப்படியே ஒரு புல் இங்க இருந்து அப்படியே இழுத்துக்கிட்டு மேலே போகுது. இவ்வளவுதான் கண்டென்ட். இப்போ இங்க இருந்து இங்க வர வாட்டர் எந்தெந்த வகையா வருது அப்படின்னு பார்த்தா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி there are two ways, apoplastic pathway and symplastic pathway. ரெண்டு பாத்வே இருக்கு. apoplastic pathway அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி வால் வழியாவே போகுது. ஸோ இந்த பாருங்க between the intercellular space எப்பவுமே ஒரு ஓவல் ஷேப்போ இல்லை ரவுண்டு ஷேப்பில் சர்க்குலராகவே பேரன்கைமா இருந்தா there will be intercellular space. intercellular space வழியாகவும் அப்படியே வால் வழியாகவும் அப்படியே நகர்ந்து இந்த வாட்டர் இது வரைக்கும் வந்துருச்சு. சிம்பிளாஸ்டிக் பாத்வேவும் ஒர்க் ஆகுது. சிம்பிளாஸ்டிக் பாத்வேனா இன்டர்செல்லுலார் பாத்வே அப்படியே டிஃப்யூஸ் ஆகி இது வரைக்கும் வந்தாச்சு. இது வரைக்கும் வந்து இந்த செல் வழியாலாம் இது போக முடியாது. பிகாஸ் there is a very thick Casparian strips சுபரின் கண்டென்ட்டால மூடி இருக்கு. ஸோ everything has to come to the passage cell. passage செல்லில் மட்டும் இந்த சுபரைஸ்ட் காஸ்பரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்காது. இங்கே வந்து இட் இஸ் ஜஸ்ட் ரீச்சிங். ஸோ இந்த அப்போபிளாஸ்டிக் பாத்வே ஃபாஸ்டஸ்ட் ரூட் கடகடன் வர்றதுக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு நான் செல்லுலார் ஏரியாலாம் அப்படியே டெட் டிஷ்யூமா இங்கெல்லாம் கேப் தானே இருக்கு, அது வழியாக வந்துடுது. இது வந்து இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வழியாக வர்றதுனால இதில் சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங்கும் நம்ம பார்க்க முடியும். இது வழியாக அப்படியே நகர்ந்து இங்கே வந்தாச்சு. வந்து இங்கேருந்து இட் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு த செல். இங்கே வந்த ஒரு water it has to transport to all part of the body. all part na அப்படியே unidirectional water movement வந்து unidirectional, phloem தான் multidirectional னு பார்த்தோம். ஸோ இங்கிருந்து அப்படியே போகுது. இப்படி போகிறதே ஜென்ரலாக ஒரு வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டோ இல்லை ஃபுட் மேட்டரோ டிரான்ஸ்லொகேஷன் இன் மாஸி மாஸ் பல்க் ஃப்ளோ. அதாவது they just move in the bulk. தனியாக போகலை, பல்காக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன they movement also with pressure potential. நம்ம pressure potentialனா என்னன்னு பார்த்தோம். with that it is just moving. சில நேரங்கள்ல ரூட்ல பாத்தீங்கன்னா mycorrhizal association இருக்கும். mycorrhizal association we have just seen in pteridophytes அதுல இருக்கு. அதுக்கப்புறம் பைனஸ்லலாம் பாத்தீங்கன்னா இந்த mycorrhizal association இல்லைன்னா ஜெர்மினேஷனே நடக்காது. அந்த அளவுக்கு mycorrhiza, because இந்த வாட்டர் இந்த ரூட் ஹேரோட டயாமீட்டர் ஆகட்டும் சரி, அதனுடைய வால்யூம் சர்ஃபேஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி
தான் எங்கெல்லாம் மைக்கோரைசல் அசோசியேஷன் இருக்கோ they will be very much helpful to take water molecule. ரொம்ப நிறையவே வாட்டர் அப்சர்வ் பண்ணும், நியூட்ரியன்ட் அப்சர்வ் பண்ணி அனுப்புது. இது வந்து ஒரு symbiotic association. At the same time they are just dwelling there. அதுக்கான ஒரு இடம். அப்புறமா பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை அது சாப்பிட்டுக்கும். ஸோ ஒரு மாதிரி மியூச்சுவலி பெனிஃபிட்டட் பார்ட்னர்ஸ். ஸோ இதெல்லாமே இந்த கண்டென்ட்ல நம்ம படிக்கிறோம். வாட்டர் எப்படி இது வரைக்கும் வந்துருச்சு, ரூட்டில் இங்கேருந்து ஆரம்பிச்சு, அதாவது சாயில்ல இருந்து இப்போ ரூட்டுக்கு வந்து ரூட்டில் இருந்து கார்டெக்ஸ் வழியாக ஜைலம்க்கு வந்துருச்சு. இப்போ ஜைலம்க்கு வந்த வாட்டர் மேலே போகுது. அப்படி போகிறதுக்கு என்ன முக்கியமான ஃபினமினன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் தான் இம்பார்ட்டண்ட். நான் முதல்ல சொன்ன மாதிரி ரூட் ப்ரெஷரோ இல்லை அதர் தியரிஸ் எல்லாம் இந்த ரிலே பம்ப் தியரி, கொஹசிவ், ஃபர்ஸ்ட் அப்படி தான் கொஹசிவ் அடசிவ் தியரின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது அப்படியே டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரியில் வந்து நின்று இருக்கு. இப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலா 3 important transpiration route is there in the plant kingdomலே. அது முக்கியமா இங்கெல்லாம் angiospermல பார்த்தீங்கன்னா water is keep on moving, at the same time the water should not lodge, அங்க கேப்பே இல்லை. So transpiration ங்கிற phenomenon is generally called it as necessary evil அப்படின்னு சொல்லுவாங்க. necessaryன்னு சொல்லிட்டு ஏன் அதை evilன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if more water is lodged in the plant will decay and die. இப்போ more water is getting off from the plant will dry and die. So this இது ரெண்டுமே நடக்காம நடுவுல நிக்கணும் இந்த பிளான்ட். எக்ஸஸா இருக்கிற வாட்டரை வெளியே தள்ளணும், அட் த சேம் டைம் நிறைய வாட்டரையும் உள்ள வச்சுக்க கூடாது, நிறைய வாட்டரை வெளியும் தள்ளக்கூடாது. அதனால தான் இதை நெசசரி ஈவில்னு சொல்றோம். முக்கியமா இந்த 3 டிரான்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன், ஸ்டொமேட்டா வழியா நடக்கிற டிரான்ஸ்பிரேஷன், லென்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன். இப்போ செகண்டரி growthக்கு போன பிறகு லென்டிசெல்ஸ் ஃபார்ம் ஆகும். பார்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா லென்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் கியூட்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன். இப்போ ரூட்ல மட்டும் there won't be a cuticle, அதாவது எபிடெர்மிஸ் சுத்தி கியூட்டிக்கல் வராது, லீவ்ஸ்ல வரும், ஸ்டெம்லயும் இருக்கும், கொஞ்சம் ஹார்டன்ஸ் அண்ட் ஆல்சோ டு செக் த டிரான்ஸ்பிரேஷன் ரேட். அதே மாதிரி ஜெரோஃபிட்டிக் பிளான்ட்லலாம் ஸ்டொமேட்டா இஸ் கவர்டு பை எ ஹேர் லைக் சங்கன் ஸ்டொமேட்டா. அங்கே கிடைக்கிறதே கம்மியான தண்ணி, அந்த தண்ணி வெளியே போகாமல் பார்த்துக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்பவே ட்ரையாக இருக்கிற சில பிளான்ட்ஸ் எல்லாம் ஜெரோஃபிட்டிக்கில் நைட்டில் மட்டும்தான் ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகும், டே டைம் ஃபுல்லாக மூடி இருக்கும். கேம்ப் சைக்கிள்னு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் சைக்கிள் போகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டொமேட்டாங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது வந்து இப்படி இருக்கு. ஸோ அது இப்படி இருக்கும் ஜென்ரலா. அப்புறம் தண்ணி உள்ள போச்சுன்னா அது டர்ஜுடா மாறி இப்படி பல்க் ஆகும். ஸோ இப்படி மூடும், இப்படி பல்க் ஆகும், இப்படி மூடும், இப்படி பல்க் ஆகும். இப்படின்னா இந்த ஓட்டை இதுதான் ஸ்டோமா, இது வழியா இப்படி ஓப்பன் ஆகி இந்த வாட்டர் இஸ் கோயிங் ஆஃப் ஃப்ரம் த பிளான்ட். ஒரு வாட்டர் வேப்பரா போகுது, வாட்டராகவே போகல. வாட்டராகவே போனா அது கட்டேஷன், தனியா இப்படி வாட்டர் வேப்பரா போனா தட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இங்க ஸ்டொமேட்டாவோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். ஸ்டொமேட்டல் அப்பர்ச்சர் அது சொல்றது உள்ள இருக்கிற ஒரு ஜென்ரலா இதனுடைய மொத்த ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு போர் இருக்கும், அதுதான் அப்பர்ச்சர். அதை சுற்றி கார்ட் செல்ஸ், இது கார்ட் செல்ஸ், 2 கார்ட் செல் கிட்னி ஷேப்ல கார்ட் செல்ஸ். அப்புறம் இதெல்லாம் சுற்றி சப்சிடியரி செல்ஸ். இந்த சப்சிடியரி செல்ஸும் அப்படியே ஷேப் ஒன்று, சிலதுல 3 இருக்கும், சிலதுல 4 இருக்கும். அதை வச்சு ஸ்டொமேட்டல் டைப்ஸ் போயிட்டு இருக்கும். அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டொமேட்டாவோட இன்னர் வால்ஸ் ஆர் வெரி திக் அண்ட் வெரி எலாஸ்டிக், அவுட்டர் வால் தின். அதுவும் இல்லாம இங்க there is ரெட் கலர்ல போட்டிருக்கேன், இது எல்லாமே செல்லுலோஸ் மைக்ரோஃபைப்ரில்ஸ். மைக்ரோஃபைப்ரில்ஸ் இந்த ஆங்கிள் அரேஞ்ச் ஆகாம இந்த ஆங்கிள் அரேஞ்ச் ஆயிருக்கு. so that the fibrils will be just pulling the outer wall so that and also the inner wall gets opened. அது எலாஸ்டிக்கா இருக்கிறதுனால இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்குது, இப்படி வெளியே வரும். அதுக்காக this is radially arranged rather in the longitudinal. அதுவும் செல்லுலோஸ், அதுவும் எக்ஸாம் கொஸ்டின். ஸோ இப்படி இருக்கிற ஒரு condition make the stomata to open easily. இப்போ ஸ்டொமேட்டல் ஓப்பனிங்குமே வேரி ஆகும். இப்போ ஸ்டொமேட்டா ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக எல்லா பிளான்ட்லையும் இருக்கு. அதில் டைகாட் ஆஞ்சியோஸ்பெர்ம் படிக்கும்போது டைகாட் மோனோகாட் படிக்கிறோம். டைகாட் லீவ்ஸ் ஆர் டார்சி வென்ட்ரலி ஃபிளாட்டன் அப்படி தான் படிப்போம். டார்சி வென்ட்ரலி ஃபிளாட்டன் அப்படின்னா this is the dorsal side, this is the ventral side, this is a dicot leaf. But at the same time இப்போ இந்த மாதிரி இருக்கிற லீஃப்ல மேக்ஸிமம் you can see the stomata in the lower epidermis, hypostomatic னு சொல்லுவோம். சில நேரங்கள்ல மேலேயும் இருக்கும். இப்போ தண்ணியிலே இருக்கிற பிளான்ட்டுக்கெல்லாம் எபிஸ்டோமேட்டிக் னு சொல்லலாம், மேலவே இருக்கும்.
ஆர்எல்ஸ் ரெண்டு பக்கமும் கூட ஸ்டொமேட்டா இருக்கும், ஆங்க்விஸ்டோமேட்டிக்னு சொல்லலாம். ஆனால் மோனோகாட் லீஃப் இப்படி நிற்கும், ஐசோபைலேட்ரல், ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி, அதில் கொஞ்சம் அனாட்டமியுமே உள்ள மாறும். இப்படி இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா ஆன் போத் த எபிடர்மிஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோவர் ரீஜனில் ஜஸ்ட் ட்ரான் ஸ்டொமேட்டா, இங்கே வரைக்கும் வந்தாச்சு தண்ணி இப்போ. அதாவது இட் ஹஸ் ஜஸ்ட் கம் டு த ரூட், ஃப்ரம் ஹியர் இட் இஸ் பீன் புஷ்ட், இங்கேருந்து கீழே இருந்து அமுக்கியாச்சு, pulled by the transpiration phenomenon, மேலே போயிடுச்சு. மேலே போகும்போது அதாவது இங்கே இது வரைக்கும் வந்து the water only is sent to all this cells, mesophil cells-க்கு. mesophil cell-ல போய் அங்கே photosynthesis நடக்குது. அந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இங்கே இருக்கு பாருங்க கேப், இது வந்து பாலிசைட் பேரன்கைமா, திஸ் இஸ் ஸ்பாஞ்சு பேரன்கைமா. இந்த கேப் வழியாக வந்து இந்த வாட்டர் அப்போ வரும்போது என்ன ஆகும்னா, இந்த இதுல இருந்து இந்த ஸ்டொமேட்டாவில் வாட்டர் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் இன்டு இட். அப்போ இங்க இருக்கிற இந்த லோவர் எபிடர்மிஸ்ல இருந்து ஸ்டொமேட்டா இஸ் கெட்டிங் இன்டு இட், ஆர் ஈவன் ஃப்ரம் ஹியர் திஸ் இஸ் த ரீஜன் வேர் ஃப்ரம் ஹியர் த வாட்டர் இஸ் கெட்டிங் இன். உள்ள வந்த தண்ணி உள்ள வந்த உடனே இட் பிகம் டர்ஜிட். ஸோ இப்படி ஃபிளேசிடா இருக்கிற ஸ்டொமேட்டாவை பிடிச்சி இப்படி இழுக்கிறதுக்கு, ஒரு டர்ஜிட் ஆக்கிறதுக்கு தண்ணி உள்ள போகுது. அண்ட் ஸ்டொமேட்டா இஸ் கெட்டிங் கார்ட் செல்ஸ் ஆர் ஜஸ்ட் கெட்டிங் பல்கியர் ஸோ தட் தெர் இஸ் அ ஓப்பனிங் அண்ட் ஸ்டொமேட்டா ஓப்பன்ஸ் அண்ட் த கண்டென்ட் இஸ், தட் இஸ் வாட்டர் வேப்பர் இஸ் மூவிங் ஆஃப். திஸ் இஸ் அபவுட் த டிரான்ஸ்பிரேஷன். ஆனால் இந்த டிரான்ஸ்பிரேஷனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are many factors involving in transpiration. இப்போ ஒரு டிரான்ஸ்பிரேஷனுக்கு ஒரு அதை செக் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கிற ஃபேக்டர்ஸ், ஸ்டொமேட்டாவோட நம்பரு, ஸ்டொமேட்டா அரேஞ்சாக இருக்கிறது ரொம்ப அப்படியே ரேண்டமாக அங்கே இங்கே அரேஞ்சாக இருக்கா, இல்லை how much it is arranged, very closely arranged. அதுக்கப்புறம் ஸ்டொமேட்டா ஓப்பனிங் மெக்கானிசம், வாட்டர் அவைலபிலிட்டி இன்டு த பிளான்ட், இதெல்லாம் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப வெயிலாக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னா மொத்த தண்ணியும் வெளியே போகும், அதுக்கேற்ற மாதிரி அதனோட அட்ஜஸ்ட்மெண்ட். ரொம்ப ஹியூமிட் கண்டிஷனாக இருக்குது, இல்லை ரொம்ப திக் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னா மேலே இருக்கிற கேனப்பி எல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும், கீழெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகி வெளியே போகும், பிகாஸ் சன்லைட் உள்ளே வரதே கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆர் ஆல்சோ அஃபெக்டிங் த ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன். இதையெல்லாம் தாண்டி எப்படி தண்ணி வெளியே போகுது அப்படின்னு, திஸ் லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட்மாஸ்பரிக் வாட்டர் வேப்பர் இஸ் லோவர் when compared to this water vapor, so that the water is being sent out. இந்த வழியாக போகிறது, அதாவது இந்த வழியா வாட்டர் வேப்பர் இஸ் கோயிங், திஸ் மேக்ஸ் த வாட்டர் டு கோ ஃப்ரம் டவுன் டு டாப். இந்த வழியா தட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 135 மீட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்காக உதவுனது தான் இந்த கொஹாசிவ் அடாசிவ் ஃபோர்ஸ். இதெல்லாம் திஸ் இஸ் அபவுட் ஹவு த வாட்டர் மூவ்ஸ் ஃப்ரம் டவுன் டு டாப். Now the translocation, எப்படி இப்போ வாட்டர் உள்ளே போச்சுன்னு பார்த்தோம், வாட்டர் அண்ட் மினரல் போத் ஆர் கோயிங், அப்படி தானே. மினரல் எப்படி போகுது, அதுக்கப்புறம் மேலே போனோன்னா ப்ரிப்பேர் ஆகிற ஃபுட்டு எப்படி ஃப்ளோயம் டிரான்ஸ்லோகேட் பண்ணுது, இதெல்லாம் தான். இப்போ மினரல் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் 100% பை டிஃப்யூஷன். அந்த ஒரு லைன் ரொம்ப முக்கியம். வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு டிஃப்யூஷனாக தான் உள்ளே போகுது, அதுக்கப்புறம் அதில் ஆஸ்மாசிஸும் வருது. ஆனால் இங்கே இட் இஸ் நாட் 100% பை டிஃப்யூஷன், தட் இஸ் மினரல், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்படின்னா எந்த வழியாக போகும், ஏன் அந்த மாதிரி டிஃப்யூஷன் மட்டுமே பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால், பிகாஸ் இட் ஹஸ் காட் அயான்ஸ் ஹவ் காட் அ சார்ஜஸ். அதனால செல் மெம்ப்ரேனை ஈஸியாக கிராஸ் பண்ணி போகவும் முடியாத கண்டிஷன். அப்போ தே ஆர் டிபெண்டிங் ஆன் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டு இன்னொன்றுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு வாட்டர் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த டிஃபரன்ஸ் மெயின்டைன் ஆகுறதுனால ஆஸ்மாசிஸ் நடக்குது, அப்போது தண்ணி அது வழியாக போகுது. ஸோ தண்ணி உள்ளே வர்றதுக்கான ஒரு ரூட்டையும் இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் கொடுக்குது. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டோட கான்ட்ரிபியூஷன் ஃபார் டேக்கிங் மினரல் is quite high. அதுவும் இல்லாமல் இப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கிற மினரல்ஸோட content is quite higher than the content present in the soil. So the concentration varies accordingly, the content is moved. இப்போ ரூட்டுக்குள்ளே வந்துருச்சு, இப்போ உள்ளே வந்தது மேலே போகிறதுக்கு தான் நம்ம நிறைய டெக்னாலஜிஸ், அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் படித்து முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம ஃப்ளோயம் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் மினரல்ஸ். ஃப்ளோயம்னு எடுத்தாலே உங்களுக்கு
சோர்ஸ் ஏரியா அண்ட் சிங்க் ஏரியா இது ரெண்டும் கம்பல்சரியாக ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி ஃப்ளோயமில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they've got a companion cells, sieve cells அப்படின்னு சொன்னால் அதில் நியூக்ளியஸ் இல்லை, அதை அசிஸ்ட் பண்ணுறாலும் நம்ம கம்பேனியன் செல்ஸ். அப்புறம் ஃப்ளோயம் பேரன்கைமா, ஃப்ளோயம் ஃபைபர் இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஆஞ்சியோஸ்பர்மில் ரொம்ப முக்கியமாக யூ காட் அ கம்பேனியன் செல்ஸ் அண்ட் சீவ் டியூப் எலிமெண்ட்ஸ். இதுக்குள்ள டியூப் இருக்கும், சீவ் பிளேட் இஸ் தேர், ஸோ சீவ் டியூப் எலிமெண்ட்ஸ் இப்படின்னு நம்ம படிக்கிறோம். இந்த சோர்ஸ் அண்ட் சிங்க் அப்படின்னு படிக்கும்போதே முக்கியமாக ஒன்று தெரியணும். சிங்க்னா போய் செட்டில் ஆகிறது, சோர்ஸ்னா ப்ரிப்பேர் பண்ணுற ஏரியா, கிச்சன். அதாவது லீஃப் இஸ் அ கிச்சன். இப்போது சிங்க்கில் போய் உட்காரணும், எங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கிறது. சிங்க் ஏரியாலாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தெரியுது. எது நல்லா வளருதோ, இப்போ ஒரு ஃப்ளவர் பட்டு வளரப்போகுது, க்ரோயிங் ரீஜன் ஓகே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட் ஃபார்ம் ஆகிடுச்சு, அது வளரப்போகுது. எல்லாமே வளர்றது, அதனுடைய டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கிறது, லீஃப் பட்ஸ் இதெல்லாம் வளர்கிற ஏரியாவில் தான் ஃப்ளோயம் போய் அங்கே, அதாவது அந்த கண்டென்ட் ஹேஸ் டு கோ அண்ட் செட்டில் டவுன். அதுதான் சிங்க் ஏரியா. சோர்ஸ் ஏரியா ஆஸ் யூஷுவலி லீஃப். இப்போ இப்படி இருக்கும்போது ஃப்ளோயமோட மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா, ஃப்ளோயம் டிரான்ஸ்லோகேட் த கண்டென்ட் நாட் ஒன்லி இன் ஒன் டிரெக்ஷன். xylem மூமெண்ட் இஸ் ஃப்ரம் டவுன் டு டாப். ஃப்ளோயம் மூமெண்ட் வந்து பை டிரெக்ஷனல். அது ஏன்னா ஒரு ஏரியாவில் இருக்குது, அங்கேருந்து ஃப்ரூட் கீழே விழுந்துச்சுன்னா திருப்பி அங்கேருந்து திருப்பி வேறு ஏரியாவுக்கு போகணும், அந்த ஏரியாவில் ஃப்ரூட் கீழே வந்துச்சுன்னா அங்கேருந்து வேறு. ஸோ இட் இஸ் பை டிரெக்ஷனல் மூமெண்ட், ஒரே வழியாக போகலை, பை டிரெக்ஷனல். அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பண்ணும்போது மொபிலைசேஷனுங்கிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். லோவர் இந்த இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு இருக்குது, செனசென்ட் ஆகிடுச்சு, ஏஜ் ஆகிடுச்சு, அப்புறம் விழுந்துடலாம் அந்த ஃப்ரூட்டு. இல்லை லீஃப் அப்படியே எல்லோவாக மாதிரி செத்து போகலாம். இந்த மாதிரி செத்து போனதோ இல்லை விழுந்து போகிற ட்விக், அந்த மாதிரி ஏரியாங்கள் எல்லாமே ஓல்டர் ரீஜன் ஆஃப் த பிளான்ட். அங்கேருந்து அப்படியே மொபைலைஸ் ஆகி ரொம்ப யங் ரீஜனுக்கு மூவ் ஆகுது ஃபுட்டு. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், ஓல்டர் ரீஜன். அந்த மொபைலைசேஷனில் என்னென்ன எலிமெண்ட் எல்லாம் முக்கியமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நைட்ரஜன் வரும், சல்ஃபர் வரும், பாஸ்பரஸ், பொட்டாசியம், நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது மட்டும்தான் நான் சொல்கிறேனே. ஸோ இதெல்லாம் மொபைலைசிங்கிறது ஈஸியாக நடக்குது. ஆனால் இதில் ஒரு ஆள் நான் மொபைலைஸே ஆக மாட்டேன், நான் அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளும் இருக்குது. தட் இஸ் கால்சியம். ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லுக்கு நடுவில் மிடில் லேமெல்லா, பிகாஸ் பிளான்ட் செல் ஹஸ் காட் அ செல் வால். ஒரு செல் வால் இன்னொரு செல் வால் ரெண்டுத்துக்கும் நடுவில் மிடில் லேமெல்லா இருக்குது. அந்த மிடில் லேமெல்லா இஸ் மேட் ஆஃப் கால்சியம் பெக்டேட். ஸோ அதனால் அதுக்கு மூவ்மெண்ட்டுங்கிறது தேவையில்லை, எங்கே போதும் அப்படி அப்படியே லார்ஜ் ஆகிடும். ஸோ இது எக்ஸாம் கொஸ்டின். கால்சியம் வில் நாட் மூவ், அது மூவ் ஆகாத ஒரு எலிமெண்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரலாக படிக்கிற இந்த டிரான்ஸ்லோகேஷனில் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோயம் டிரான்ஸ்லோகேஷனே மாஸ் மஞ்ச் ஃப்ளோ ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. This is also moving in mass C. அப்படியே சோர்ஸ் ஏரியால இருந்து சிங்க் ஏரியாவுக்கு வருது. அது எப்படி அங்கே சுவிட்சை போட்டால் இங்கே வரும் அப்படிலாம் கிடையாது. முக்கியமாக அந்த ப்ரெஷர், அந்த ஒரு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அங்கே அதிகமாக இருக்குது. அப்படியே அந்த சாப்பு மூவ் ஆகி லோவராக இருக்கிற ப்ரெஷர், லோவர் ப்ரெஷர் இருக்கிற ஏரியாவுக்கு வருது. இதுதான் பேசிக் கான்செப்ட். அப்போது அந்த சோர்ஸ் ஏரியாங்கிறது லீஃப். இன்னொன்று நீங்கள் முக்கியம், ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகும்போது மோனோசாக்கரைடாக ப்ரிப்பேர் ஆகுது, குளுக்கோஸா. அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது சுக்ரோஸ் டைசாக்கரைடாக மாறுது. திருப்பியும் செல்லுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும்போது ஸ்டார்ச்சோ செல்லுலோஸோ நல்லா பாலிசாக்கரைடாக மாறுது. ஸோ இந்த கன்வர்ஷனுமே இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது ஒரு குட்டி சார்ட்டாக போட்டிருக்கேன். சோர்ஸ் ஏரியாவில் குளுக்கோஸ் லீஃப் ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு, மூவ் ஆகும்போது அது சுக்ரோஸ் ஃபர்ஸ்ட் கோயிங் டு கம்பேனியன் செல்ஸ். கம்பேனியன் செல்லை தாண்டி தான் இட் இஸ் ரீச்சிங் த சீவ் டியூப் செல்ஸ். அங்கே போகிறதுமே ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், இதுவும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பின்னாடி வருதும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இந்த இடத்துல ஃபுட் இப்போ மூவ் ஆகி வரும்போது இட் இஸ் பிகமிங் ஹைப்பர்டானிக். கான்சன்ட்ரேஷன் ஏறின ஒரு சொல்யூஷன். அப்போ என்ன ஆகுது, அதுக்கு ஹைப்பர்டானிக்காக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற xylemல இருந்து வாட்டர் is getting into phloem. This is moving from water moves from xylem to this area because of its hypertonic. Because of this osmotic pressure increase ஆயிடுச்சு. ஸோ அந்த ஏரியாவில் இப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எந்த இடத்துல தேவையோ சிங்க் ஏரியாவோட இமிடியேட்டாக சாப்பில் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே நோக்கி டக்குன்னு வெளியே வரதுக்காக இங்கே ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் மூவிங் வந்துட்டு, அதுதான் சிங்க் ஏரியா. அங்கேருந்து இப்போது ஃபார்ம் ஆன அந்த சுக்ரோஸா வந்தது செல்லுக்குள்ளே போகுது. செல்லுக்குள்ளே போய் அது என்ன பண்ண போகுது, தே ஜஸ்ட் ஸ்டோர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட் ஹவு அண்ட் தே ஹேவ் டு ஸ்டோர் தே கேன் பி. ஓகே, ஸோ ஹியர் தே ஸ்டோர் ஆன உடனே இப்போது இந்த சுகர் உள்ளே வந்தாச்சு செல்லுக்குள்ளே. ஒரு அதாவது ஃப்ளோயம் இல்லை, ஃப்ளோயம்லேருந்து செல்லுக்குள்ளே நான் பேரன்கைமா செல்ஸ் அந்த மாதிரி கோலன்கைமா செல்ஸ்க்குள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தவுடனே அல்டிமேட்டாக எதுக்காக ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகுது, ஏடிபி ரெடி பண்ணுறதுக்காக. ஸோ த ஏடிபி இஸ் ஜெனிரேட்டட்.
ஏடிபி ப்ரிப்பேர் பண்ண உடனே என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக the osmotic pressure டிக்ரீஸ் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற வாட்டர் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் அவுட். அப்போ இது லோவராக தானே இருக்குது, அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது, ஹையராக அங்கேருந்து இங்கே வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு திஸ் கன்வர்ஷன் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இதெல்லாம் வந்து ஒரு கிரில்லிங் எக்ஸ்பெரிமெண்ட்னு பார்ப்போம். நம்ம ஃப்ளோயம் எப்பவுமே ஒரு ஸ்டெம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளோயம் வில் பி ப்ரெசென்ட் அவுட் சைட் அண்ட் ஜைலம் வில் பி இன். அந்த ஃப்ளோயம் ஏரியாவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சோம்னா இங்கே மேலேருந்து வர அந்த ஃபுட் அப்படியே கீழே லார்ஜாக கட்டான ஏரியாவில் அப்படியே நின்றுட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஜஸ்ட் ஒரு நார்மல் எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளே பண்ணி பார்க்குறது. இதுதான் ஃப்ளோயமை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஃப்ளோயம் இஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் த ஃபுட் தட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபுட். அதுலேயுமே கொஞ்சம் கான்ட்ரவர்சி. முதல்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் ஒன்லி த ப்ரிப்பேர்டு ஃபுட் அண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருந்ததுலாம் மாறி இப்போது சில நேரங்கள் அந்த எக்ஸியூட்ஸ் வருது இல்லைங்களா, ஒரு ஸ்டெம்மை கட் பண்ணால் கொஞ்சம் வாட்டர் மாதிரி வெளியே வரும். பிகாஸ் வாட்டர் இஸ் அ கண்டினியூஸ் சேனல், கீழே இருந்து அப்படியே போயிட்டே இருக்குது. கட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு வாட்டர் வெளியே வரும். அந்த வாட்டரை எடுத்து டெஸ்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் சம்டைம்ஸ் நைட்ரஜன் அதில் மிக்ஸ் ஆகி இன்ஆர்கானிக் ஃபார்மில் தெரியுறதோ, இல்லை ஆர்கானிக் கண்டென்ட்ஸ் வந்து இன்ஆர்கானிக்காவோ இல்லை இன்ஆர்கானிக் கண்டென்ட்ஸ் ஆர்கானிக்காவோ மாறுது, சல்ஃபர் அந்த மாதிரிலாம். அப்படின்னா நீங்கள் எக்ஸாக்டாக ஜைலம் வெறும் வாட்டர் அண்ட் மினரல்ஸை தான் தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் தேர் இஸ் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்படின்னா எக்ஸாக்ட் சொல்லிட்டு இது வாட்டரும் இது ஃபுட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு தட் இஸ் த கன்க்ளூஷன் அபவுட் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். ரெண்டுமே அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நடக்குது. ஸோ இதையெல்லாம் பண்ணி வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆகி ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகிடுச்சு, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. ஃபோட்டோசிந்தசிஸையும் ஒரு இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸையும் டிரான்ஸ்பிரேஷனையும் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு படி தூக்கலாகவே பேசுகிறாங்க டிரான்ஸ்பிரேஷனுங்கிற ஃபினமினன்னு. ஏன் அப்படின்னு சொன்னால் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதோட சரி, ஆனால் டிரான்ஸ்பிரேஷன் அந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான தண்ணியை தூக்கிக்கிட்டு வர ஒரு முக்கியமான பங்கு. பிகாஸ் ஆஃப் த டிரான்ஸ்பிரேஷன் அந்த டர்ஜிடிட்டி ஆஃப் த செல் இஸ் மெயின்டைன்ட் அண்ட் த பிளான்ட் இஸ் ஸ்டாண்டிங் இரெக்ட். அதுக்கப்புறம் ஒரு சுற்றி இருக்கிற அட்மாஸ்ஃபியரை கூலாக, எவ்வளோ வெயில் அடித்தாலும் மரம் கீழேனா நம்ம அந்த டைமுக்கு கூலாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்பிரேஷன். இவ்வளோ வாட்டர் இவாப்ரேட் ஆக போய் தான் அந்த ஃபாரஸ்ட்டுங்கிற கம்யூனிட்டி நிறைய வாட்டர் அதுக்கப்புறம் எல்லாம் வெளியே போகுது. எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கான ஓப்பனிங், ஸ்டொமேட்டல் ஓப்பனிங், gaseous compound getting into that is also involving in photosynthesis, respiration. அப்படி எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் உயர்வாக பேசுகிற ஒரு மேட்டராக தான் இருக்குது. ஆனால் அதே டைமில் நிறைய வாட்டர் ஒரு பிளான்ட்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டு செத்துரும். அப்படியே உள்ள லார்ஜ் ஆகிடுச்சுனாலும் வில்ட் ஆகி செத்துரும். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டிரான்ஸ்லொகேஷன் இஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிளான்ட். அதனால தான் இதை ஃபர்ஸ்ட் லெசனாக வச்சுருக்காங்க. ஸோ வித் திஸ் த லெசன் இஸ் கமிங் டு an end. நிறைய கான்செப்ட்ஸ் தான் இதுக்குள்ள. கான்செப்டை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் வர எந்த கொஸ்டினும் ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். இன்னும் எதனா சந்தேகம் இருந்தால் just put it in the comment section. We will discuss further. Thank you. Subscribe and share.